வெல்கம் டு ஆல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் ஹையர் டிகிரி, ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் ஹையர் டிகிரியில் வந்து சம்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் ஹையர் டிகிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு விதமாக சால்வ் பண்ணுவோம். மூணு டைப்ஸ் இருக்குது, 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஈக்குவேஷன் சால்வபிள் ஆஃப் ஃபார் பி, ஈக்குவேஷன் சால்வபிள் ஆஃப் பி மெத்தட் சொல்லுவோம். சால்வபிள் மெத்தடு பி. செகண்ட் வந்துட்டு அதே மாதிரி சால்வபிள் ஃபார் ஒய், சால்வபிள் ஃபார் எக்ஸ். ஸோ இந்த 3 டைப்ஸில் தான் நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்டு ஹையர் டிகிரியை பார்ப்போம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இருக்குது நம்ம ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சால்வபிள் ஃபார் பி மெத்தட், டைப் பி. சரிங்களா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சம் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் 1 வந்து xyp² plus x plus y p plus 1 equal to 0. So இதுதான் சம்மு. xyp² plus x plus y p plus 1 equal to 0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா pxp நம்ம இது கொடுத்தனால நம்ம இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். இது p சால்வ் பியில் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ அடுத்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா p உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க, ப்ளஸ் xp ப்ளஸ் yp ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா so xp y plus இது வந்து xp plus yp plus 1 equal to 0. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நாம் இது ரெண்டுலேருந்து xp காமனாக வெளியே எடுக்கலாமா? ஸோ அப்போ xp வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு yp plus 1 ஆகும். சரிங்களா? இது ஸ்கொயர். சரிங்களா? அப்போ yp plus 1 ப்ளஸ் இங்கிருந்து 1 எடுத்தோம்னா yp plus 1 வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் xp plus 1ன்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது, இன்னொரு வந்து yp plus 1 அப்படின்னு 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ரெண்டு சொல்யூஷன் வரும். ஸோ இப்போ xp plus 1 ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று, இன்னொன்று வந்துட்டு yp plus 1 ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ xp plus 1ன்றது வந்துட்டு xp ஈக்குவல் டு -1. அப்போ xp -1 வந்து எக்ஸை வந்து p வந்துட்டு தெரியும், நம்ம x இன்ட்டு dy/dxன்னு எழுதுவோம். dy/dx ஈக்குவல் டு -1. சரிங்களா? dy/dx ஆயிடுச்சுன்னா அப்போ p இந்த dy/dx இங்கே வச்சுக்கோங்க, அந்தாண்ட x கொண்டு போனீங்கன்னா ஸோ -1/x வந்துடும், இது dx. ஸோ அகைன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன். இது இன்டகிரேட்டிங் பண்ணிங்கன்னா ஸோ இன்டகிரேட் ஆஃப் dy/dx ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் -1/x. இது இன்டகிரேட் பண்ணும்போது y வந்துருங்களா? y ஈக்குவல் டு இதை பண்ணிங்கன்னா மைனஸ் லாக் ஆஃப்
x plus c1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த y இந்த லாக் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் லாக் x மைனஸ் c1. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் சொல்யூஷன் கிடச்சிருக்கு. இன்னொரு சொல்யூஷன் வந்து இது சால்வ் பண்ணணும். இது சால்வ் பண்ணிங்கன்னா பாருங்கள், yp ஈக்குவல் டு -1, yp ஈக்குவல் டு -1. ஸோ அப்போ p ஈக்குவல் டு -1/y. ஸோ இந்த p வந்துட்டு dy பை dxன்னு எழுதுவோம். dy பை dx ஈக்குவல் டு -1/y. ஸோ இன்டகிரேட் பண்ணுங்க, இன்டகிரேட் பண்ணிங்கன்னா dy பை dx பண்ணும்போது y dyன்னு வந்துருங்களா. சாரி, இது வந்து அரேஞ்ச் பண்ணிங்க, சப்ரபரேஷன் மெத்தடில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா சப்ரலில் பண்ணும்போது y இன்ட்டு y dy ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துகிட்டு போகும்போது -1/y மைனஸ் dx வரும். ஓகேங்களா, இந்த இருந்தாலும் போகும்போது -dx. ஸோ அப்போ இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா y dyன்றது y²/2 ஈக்குவல் டு -x + c வந்துடும். சரிங்களா, திரும்ப எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா y²/2 ப்ளஸ் x மைனஸ் c2 அப்படின்னு செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ இது ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் வந்து இது ஜென்ரல் சொல்யூஷன் வந்து எழுதும்போது ஸோ y ப்ளஸ் லாக் ஆஃப் x மைனஸ் c1 இது ஒரு சொல்யூஷன். இன்னொன்று வந்துட்டு y²/2 ப்ளஸ் x மைனஸ் c2 ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம சால்வ் பி மெத்தடில் சால்வ் பண்ணும்போது நம்ம கொடுத்துற ஆப்ஷன் சொல்யூஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 கொடுத்துருந்தாங்கனாவே நம்ம அதை சால்வ் பண்ணுறோம், பியில் தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணி பார்த்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ அடுத்த சம் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 2 பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் 2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா xp² மைனஸ் 2x ப்ளஸ் 3yp ப்ளஸ் 6y ஈக்குவல் டு 0 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போங்க. ஸோ ஃபஸ்ட்டு xp² மைனஸ், ஸோ இது p உள்ளார மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 2xp ப்ளஸ் 3yp ப்ளஸ் 6y ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். சரிங்களா, நெக்ஸ்ட் எடுக்கும்போது ஸோ இதுலேருந்து xpயை காமனாக வெளியே எடுத்தோம்னா p மைனஸ் 2 வரும், ப்ளஸ் இதுலேருந்து 3yயை வந்து வெளியே எடுத்துட்டிங்கன்னா -3யை வெளியே எடுத்தால் தான் நமக்கு p மைனஸ் 2 வரும். ஸோ அப்போ இங்கே மைனஸ் 3y வெளியே எடுத்திங்கன்னா ஸோ இங்கே p மைனஸ் 2 வந்துடும் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே பாருங்கள், அப்போ xp மைனஸ் 3y அப்படின்னு ஒரு ஃபேக்டர் கிடச்சிருக்கு. இன்னொன்று p மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 ரெண்டு கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டெரிவேட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து xp மைனஸ் 3y ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒன்று பார்ப்போம். இன்னொன்று வந்துட்டு p மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு பார்ப்போம். ஸோ சால்வ் பண்ணுங்க. xp ஈக்குவல் டு 3y. ஸோ நமக்கு p தான் வேணும், dy பை dx வச்சுக்கிட்டு நான் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 3y பை x வந்துடும். 3y பை x இது வந்து p வந்து நான் எதுவும் dy பை dxன்னு எதுவும். சரிங்களா, அப்போ 3y பை x இதை வந்து சப்ரல் பண்ணிங்கன்னா ஸோ dy பை இந்த y இந்தாண்ட கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ இந்தாண்ட போகும்போது 3 இன்ட்டு 3 இந்த dx இந்தாண்ட போகும்போது xல் போகும் பை x dx ஆகிடும். ஸோ அப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்க, இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா இன்டகிரேட்டிங் பண்ணும்போது அங்கே dy பை d வந்து லாக் ஆஃப் y கிடச்சிரும். லாக் y ஈக்குவல் டு இன்னொன்று வந்துட்டு 1/x. ஸோ 1/xன்னும் போது 3 log x ப்ளஸ் c1 அப்படின்னு 3 log x ப்ளஸ் c1. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ லாக் ஆஃப் y 3 log of x மைனஸ் c2 ஈக்குவல் டு 0. சரிங்களா, இப்போ இது வந்து இந்த ஃபார்ம், இது ஒரு ஃபார்மில் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் எழுதுனீங்கன்னா இங்கே லாக் ஆஃப் y வந்துட்டு y மைனஸ் இந்த 3 பவரில் போய்ட்டு முன்னாடி இருக்கிற கான்ஸ்டன்ட். அப்போ லாக் ஆஃப் x³ மைனஸ் c2 சாரி c1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். சரிங்களா, c1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், log y மைனஸ் log x³ மைனஸ் இருக்கு இல்லைங்களா. அப்போ வந்துட்டு நம்ம
y by x எழுதலாம். இது ஃபார்முலா மாதிரி x y by x cube minus c1 equal to 0 அப்படின்னு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிச்சு. இன்னொரு சொல்யூஷன் வந்துட்டு நம்ம இதை சால்வ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ p equal to 2, p equal to 2, p வந்து dy by dx equal to 2. ஸோ அப்போ dy equal to 2x 2dx. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணுங்க. இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா dy இன்டகிரேட் பண்ணால் y வந்துடும். ஸோ y இந்த 2x plus c2. ஸோ இப்போ y minus 2x minus c2 equal to 0. ஸோ அப்போ இது ஒரு சொல்யூஷன். இது ஒரு சொல்யூஷன். இன்னொரு சொல்யூஷன் வந்து இது ஒரு சொல்யூஷன். ஸோ இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி எழுதுவோம்? முன்னே சொல்லியிருக்கோம், ரெண்டு ஈக்குவேஷனையும் ஜென்ரல் சொல்யூஷன் எழுதுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிடைச்ச சொல்யூஷன் வந்து y by x cube minus c1 equal to 0. இது ஃபஸ்ட்டு கிடைச்சிங்களா? இது இன்னொன்று வந்துட்டு செகண்ட் சொல்யூஷன் வந்துட்டு y minus 2x minus c2 அப்படின்றது. ஸோ இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ இந்த ரெண்டு சம்மும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மூணாவது சம், தேர்ட் சம் பார்ப்போம். தேர்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, தேர்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ yp ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பி மைனஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சம் கொடுத்துருக்கோம். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது? இங்கே முன்னாடி பவரில் அந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். நீங்கள் முன்னாடி ஏதாவது இருந்துச்சுன்னா வேல்யூ அதை டிவைட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ ஒய்யால் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு பி ஸ்கொயர் வந்துடும். இந்த இடத்துல பி ஸ்கொயர் வந்துடும். ஸோ ரிமைனிங் இருக்கிற இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஒய் பி மைனஸ் எக்ஸ் ஒய் பை ஒய் இந்த மாதிரி வருங்களா? ஸோ இந்த ஒய்க்கு இந்த ஒய் கேன்சல் ஆகும். ஸோ இந்த ஒய்க்கு ஒய் கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் நம்ம என்ன வரும்னா பி ஸ்கொயர் மைனஸ் இங்கே வந்துட்டு எக்ஸ் பை ஒய் அப்படியே வந்துடும். ஸோ இந்த மைனஸ் உள்ளே பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஸோ இங்கே வந்து மைனஸ் வரும், இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஒய் இங்கே ஒய் மட்டும்தான் வரும். ப்ளஸ் ஒய் இங்கே பி மைனஸ் எக்ஸு வந்துடும் ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பை ஒய் பி மைனஸ் ஒய்பி மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து காமனாக நம்ம என்ன எடுக்கலாம்? இதுலேருந்து காமனாக ஸோ பியை வந்து வெளியே எடுக்கலாங்களா? பியை வெளியே எடுத்துட்டிங்கன்னா பி மைனஸ் எக்ஸ் பை ஒய் வந்துடும். பி மைனஸ் எக்ஸ் பை ஒய் இதுலேருந்து நம்ம காமனாக ஒரு ப்ளஸ் ஒய் வெளியே எடுக்கிறீங்க. ஒய்யை வெளியே எடுத்திங்கன்னா தான் நமக்கு வந்து பி மைனஸ் ஒய் பை எக்ஸ் வரும். சரிங்களா? ஸோ இப்போ பி ப்ளஸ் இந்த இடத்துல மைனஸ் ஒய் எடுக்கணும். அப்போ தான் பி மைனஸ் ஒய் ஒன்று வரும். கரெக்டாக தான், இதில் ப்ளஸ் தான். ஸோ ப்ளஸ் தான் வெளியே எடுக்கணும். ப்ளஸ் வெளியே எடுத்தோம்னா தான் வரும். ஸோ அப்போ பி மைனஸ் எக்ஸ் பை ஒய் அப்படின்னு ஒன்று ஒரு ஃபேக்டர், இன்னொரு வந்து பி மைனஸ் ஒய் அப்படின்ட்டு ரெண்டு ஃபேக்டர் எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது இதை செப்பரபிள் பண்ணி நம்ம கொஷின் ஃபஸ்ட்டு கொஷினாக கொடுத்துருக்கோம் பி மைனஸ் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போ இது பாருங்கள், பி வந்து டிஒய் பை டிஎக்ஸ்னு எழுதுவோம். அப்போ மைனஸ் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ அடுத்தது டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய் இதெல்லாம் டிஒய் பை இது அதான் எடுத்துருப்பாங்க. அது தான் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டிவைடில் இருக்கிறதா மல்டிப்ளை ஆகிடும். அப்போ முன்னாடி ஒய் வரும். ஒய் டிஒய் மைனஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிஎக்ஸ்னு. ஸோ அது திரும்ப வந்து எடுத்துருந்தீங்கன்னா ஒய் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது இன்டகிரேட் பண்ணுங்கள். இன்டகிரேட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒய்யை பண்ணும்போது ஒய் ஸ்கொயர் வந்துடும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி. அப்போ வந்துட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் c1 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிடுவோம். இன்னொன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் வந்து பி மைனஸ்
p plus y equal to 0 ஒரு ஃபேக்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் dy by dx equal to minus y. ஸோ பிக்கும் போது சால்வ் பண்ணுறீங்க, அப்போ dy by y வரும், dy by y equal to minus dx. ஸோ இதை பண்ணும்போது log of x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா log y வந்துடும், log y equal to minus x plus c2. again இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது log x log y plus x minus c2 equal to 0. ஸோ இங்கே இது log கேன்சல் ஆகும்னா e எடுப்போம், அப்போ e power log x log of y plus e power x minus c2 equal to 0. அப்போ eக்கு log கேன்சல் ஆயிடுச்சுன்னா y வரும், y plus e power x minus c2 equal to 0. நமக்கு y தான் சொல்யூஷனாக இருக்கும். அப்போ இது y வேணும் அப்படின்னா நம்ம இப்படி ஃபைன் பண்ணிக்கலாம். y வேணும்னா c2 e power minus xன்னு வந்துடும் சொல்யூஷன். சரிங்களா? இல்லை நம்ம சொல்யூஷன் ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறத ஒன்று எழுதுவோம். ஃபஸ்ட் என்ன ஈக்குவேஷன் கிடச்சது, y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் c1 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷனு. இன்னொன்று வந்துட்டு y ஈக்குவல் டு, ஸோ இது y plus e power x minus c2 என்பது ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ தேர்ட் சம் வந்து இது மாதிரி இருக்குது, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். திரும்ப ஏதாவது கமெண்ட்டில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து ஃபோர்த் சம் ஒன்று பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் ஃபோர்த் சம் பார்ப்போம். ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் 4 வந்து பார்த்தீங்கன்னா dy by dx minus dx by dy equal to y by x minus, இது வந்து x by y, இது x by y minus y by xன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். dy by dx pன்னு எழுதுவோமா, அது ஆப்போசிட் dx by dy 1 by pன்னு எழுதுவோம், ஈக்குவல் டு x by y minus y by x. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கிராஸ் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா p ஸ்கொயர் மைனஸ் 1 by p வரும், ஈக்குவல் டு x by y மைனஸ் y by x. சரிங்களா? இது திரும்ப இந்த p அந்த எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா டிவைடில் இது மல்டிப்ளை ஆகிடும். அப்போ p ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு p ஸ்கொயர் மைனஸ் p 1 ஈக்குவல் டு p இன்ட்டு x by y மைனஸ் y by x. ஓகேங்களா? திரும்ப அகைன் இது இந்த எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ப்ளஸில் இருக்குது மைனஸில் வந்துடும். ஸோ அப்போ p ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் p இன்ட்டு x by y மைனஸ் y by x. சரிங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே எழுதிங்க, p ஸ்கொயர் மைனஸ் இந்த p உள்ளார மல்டிப்ளை பண்ணி எழுதிங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 1 மைனஸ் p ஆஃப் x by y மைனஸ் y by x p equal to 0. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிங்க, p ஸ்கொயர் மைனஸ் x by y p மைனஸ் y by x p minus 1 equal to 0. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து காமனாக பிஏ வெளியே எடுத்துடலாமா, பிஏ வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து நமக்கு p மைனஸ் எக்ஸ் பை ஒய் வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒய் பை எக்ஸை வெளியே எடுத்திங்கன்னா நமக்கு p மைனஸ் இந்த ஒய் பை எக்ஸ் வந்து ஒய் பை எக்ஸு, ஸோ டிவைடில் இருக்கும், மல்டிப்ளை போது எக்ஸ் பை ஒய் ஆகிடும். ஓகேங்களா? ஒய் பை எக்ஸை வெளியே எடுத்தால் எக்ஸ் பை ஒய் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா p ப்ளஸ் ஒய் பை எக்ஸ்னு ஒரு ஃபேக்டர் கிடைக்கும். இன்னொன்று வந்துட்டு p மைனஸ் எக்ஸ் பை ஒய்னு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? ஆமாம், p ப்ளஸ் ஒய் பை எக்ஸு p மைனஸ் எக்ஸ் பை ஒய். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரெட் வேல்யூ. ஸோ அப்போ p ப்ளஸ் ஒய் பை எக்ஸை பாருங்கள், p ப்ளஸ் ஒய் by x, p plus y by x equal to 0 சால்வ் பண்ணோம். ஸோ p plus y by x பண்ணிங்கன்னா
ஓகே, இப்போ இது வந்து dy by dx எழுதுவோமா, dy by x plus y by x equal to 0. ஸோ இது நம்ம டேரெக்டாக இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டகிரேட்டிங் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி இது எழுதும் போது நமக்கு எக்ஸ் dy மைனஸ் ப்ளஸ் ஒய் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இது இன்டகிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா x dy y dx equal to 0. ஸோ இது இன்டகிரேட் பண்ணிங்கன்னா நமக்கு xy மைனஸ் c2 ஈக்குவல் டு 0ன்னு தெரியும். இது இன்டகிரேஷன் நம்மளே படிச்சிருப்போம். x dy y dx equal to xy மைனஸ் c2 ஈக்குவல் டு 0 இப்படி ஜெனரல் சொல்யூஷன் கிடைச்சிடும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து p மைனஸ் xy பண்ணும்போது நார்மலாக பண்ண மாதிரி தான் dy by dx தான் மைனஸ் x by y ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் dy by dx இருந்தாலும் வச்சுக்கிறீங்க, x by y அந்தாண்டு எடுத்துகிட்டு போயிடுறீங்க. இப்போ நான் y எல்லாத்தையும் y அடைய அதோட செப்பரேட் பண்ணுறீங்க, அப்போ y dy வரும். y dy ஈக்குவல் டு x dx. ஸோ இப்போ இது இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இன்டகிரேட் பண்ணால் வேல்யூ கிடச்சிடும் நமக்கு. இன்டகிரேட் பண்ணிங்கன்னா நான் ஒரு ஒய்னும் போது ஒய் ஸ்கொயர் அதை தான் எடுத்து வந்துடுங்க, ஒய் டிஒய் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் டிஒய் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் வந்துடும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு c1 c2 c1 square minus x square minus c2 equal to 0. ஸோ அப்போ இதோட ஜென்ரல் சொல்யூஷன் என்ன இருக்கும்? ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி இதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இது ரெண்டும். ஸோ y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் c1, அடுத்தது வந்து xy மைனஸ் c2 ஈக்குவல் டு 0. ஸோ இது 2, இது செகண்ட் சொல்யூஷன். எது வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், இது கான்ஸ்டன்ட் தானே, கான்ஸ்டன்ட் 1 and 2. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் சொல்யூஷன் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிமைனிங் சம்ஸும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ உனக்கு ப்ராக்டிஸ்க்காக ஒரு 5 சம்ஸு கீழே கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு சால்வ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் சம்னு சொல்லிட்டு சம்ஸ் கொடுக்குறேன், பார்த்துட்டு நோட் பண்ணிக்கங்க, நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 3p ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 2p ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y ஸ்கொயர் p plus xy square equal to 0. Third sum பார்த்தீங்கன்னா so x square p square minus 5xyp plus 6y square equal to 0. Fourth sum பார்த்தீங்கன்னா xy p square plus p into 3x square minus 2y square minus 6y minus 6y minus 6 இது ஒர்க் பண்ணுங்க. p into p plus y equal to x into x plus y, x into x plus y. இந்த சம் 5 சம்மே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஆன்சர் பண்ணலாம். தேங்க்யூ.